நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ரைஸ் வச்சு அன்றைக்கி சாப்பிட போகிறோம்னா அதை மீதி ஆச்சிங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிற அன்றைக்கி அந்த சாப்பாடு பத்தாமல் போயிடுங்க. பசங்க 2 பேரும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு ரெசிபி. ஆமாங்க. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருந்தால் ஈரோடில் இருக்கோம். ஈரோடில் நம்மளோட மாந்தோட்ட விருதுக்கு போயிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா, எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய் அவங்க முறையில் பண்ணுற அந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லும் போது ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அதாவது பிரியாணி பண்ணுற எண்ணெய் கத்திரிக்காய் வேறு, சாப்பாடு செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய் வேறு. வெறும் வெங்காயம், நல்லா நிறைய வெங்காயம் போடுறாங்க. அதுக்கப்புறம் இதில் அந்த மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி, அதுக்கப்புறம் அதாவது ஆட்டங்கல்ல போட்டு நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வதக்கி அந்த ரெடி பண்ணி வச்சு மசாலா போட்டு பண்ணுற சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க, நீங்கள் எல்லாரும் வீட்லேயும் இந்த கத்திரிக்காய் வச்சு புளிக்குழம்பு பண்ணியிருப்பீங்க, காரக்குழம்பு பண்ணியிருப்பீங்க. அதே ஸ்டைலில் தான் இது கொஞ்சம். ஆனால் இது எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லி அவங்க சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும் போது அப்பா வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பற்றி நுணுக்கங்கள் என்ன, அது எப்படி பண்ணக்கூடாது, எப்படி கத்திரிக்காய் வதக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சு போகிறோம். எங்கள் வீட்டில் என் மனைவி திருமதி கோமதி வேல்முருகன் செய்ய போகிறாங்க. நம்ம ஒரு கடை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்து ஆப்போசிட் சைட் கோயம்புத்தூர் சைடில் யூனிட் 2 ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது காலையில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து மதியம் நைட் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கும். நீங்கள் ப்ரீ புக் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஏற்கனவே நீங்கள் ஆதரவு கொடுத்த மாதிரி கொடுங்க, உங்களோட ஃபீட்பேக்கும் கொடுங்க. நன்றி, வணக்கம். வாங்க போகலாம். அந்த ரெசிபி பற்றி நிறைய நுணுக்கங்கள் அப்படியே கேட்டுகிட்டே போகலாங்க. அக்கா வணக்கம். வணக்கங்க. சௌக்கியமா? நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 1 வருஷமாக மாந்தோட்டத்துக்கு விருந்து நிறைய ரெசிபிகளை சொல்லிட்டு இருக்காங்க அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து. ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் எங்களுக்கு ஒரு புது ரெசிபி பண்ண போகிறீங்க. எப்படி இருக்குது, எப்படி போகுதுங்க, வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க, நல்லா போயிட்டு இருக்குங்க. பிரான்ச் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். நல்ல விஷயம். அது காலையில் அன்றைக்கே அண்ணன்ட்ட சொன்னேன், வாழ்த்துக்கள் அப்படி சொன்னேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் சொன்னீங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தீங்க. ஆமாங்க. அப்போ படிப்படியாக இருந்து நீங்களே எல்லா வேலையும் செஞ்சு பொறுமா நிதானமாக இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது சொல்லி நிறைய பார்த்து செய்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் மேலே அடுத்த லெவலுக்கு போவீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்க்கா? நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வீட்டு ஸ்டைல்லையா? ஆமாங்க. நம்ம மசாலா அதை வணக்கி தான் போட போகிறோம். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், பூண்டு, மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துட்டுங்க. அப்புறம் நம்ம மசாலா ஆட்டி அப்புறம் நம்ம செய்ய போகிறோம். சரி, ஓகே. எனக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. கத்திரிக்காய் 1 கிலோ எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லாட்டு எடுத்துருக்கேங்க. மிளகாத்தூள் 4 ஸ்பூனு. தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மிளகாய், மஞ்சள்தூள் 1 ஸ்பூனுங்க. தக்காளி 3 எடுத்துருக்கேங்க. அப்புறம் ஒரு பட்டை, சின்னதாக ஒரு பட்டையும் 4 லவங்கமும் வெங்காயம் வணக்கக்குள்ளே போடுறதுக்கு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. கடுகு 1 ஸ்பூனு. புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. அதை அப்போ கரைச்சி ஊற்றிக்கலாம். சமைக்கிறதுக்கு நம்ம கடலை எண்ணெய் எடுத்துக்கலாங்க. சரிங்க, நீங்கள் தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. பண்ண ஆரம்பிச்சலாமா? பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டுங்க. அப்புறம் மசாலாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. சரி, ஓகே. அப்புறமா கத்திரிக்காய் போட்டு இது பண்ணி. சரி, ஓகே. அப்போ நம்ம அடுப்பு ஆரம்பிச்சலாம். ஆமாங்க. இப்போ அடுப்பு முட்டியாச்சு. கல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். சரி, ஓகே. இந்தாங்க கல்லெண்ணெய். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே நம்ம நிறைய சமையல் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் கத்திரிக்காய் கடலெண்ணெய்ங்க, சில பேர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அது கேட்குறேன். இல்லைங்க, எண்ணெய் கத்திரிக்காய் கடலெண்ணெய் போட்டுட்டு நம்ம அது மூடி வைக்கல. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு மூடி கடைசியாக போடுவீங்களா? சரி, ஓகே. கொஞ்சமே நம்ம தாளிக்க வச்சுக்கலாம். சரி, தாளிக்க வச்சுக்கோமா? சரி, ஓகே. இப்போ இந்த குழம்போட திக்னஸ் பார்த்தா சின்ன வெங்காயம் தாங்க. ஆமாம், சின்ன வெங்காயம் நம்ம போடுற கொத்தமல்லி தூள். அதான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுறது இருக்கும். ஆனால் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ணி நினைக்கிறேன். ஆமாங்க, சின்ன வெங்காயம். சரி, ஓகே தான். இதுக்கப்புறம் நம்ம பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டுருமா? ஓகே. சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும். அதனால் பூண்டு போய் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது, உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆமாங்க. நாங்கள் கடைக்கு இப்படியே உரிச்சு பழகிட்டோம். பூண்டு வேணுமா? ஆமாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்கணுமா? சரி, ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு மாந்தோட்டத்துக்கு விருந்துக்கு வரும்போது இங்கே சமைக்கிறதுல வீட்டிலாம் சமைச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் குவான்டிட்டிலாம் அதிகமாக சமைக்கும் போது எப்படி இருந்தது? கஷ்டம்?
ஆமாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேர்த்து சேர்த்து சமைச்சுப்பேன். மெயினாக வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லி கொடுத்தாரு. இது இவ்வளோ போடுங்க, அது அவ்வளோ போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் வீட்டில் சமைச்சிட்டே இருக்கிறனால எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே லெவல் அதிகம் பண்ணிட்டு போனோம். அதனால எங்களுக்கு அப்படி பழகிருச்சு. இவங்க பாட்டிமா அம்மா வந்து மெயின் மசாலா அரைக்கிறது பூரா அம்மா தான் சொல்லி அம்மா பண்ணி தருவாங்க. இப்போ சரி ஓகே, வெங்காயம் வதங்கிட்டு இருக்கோம். இந்த வெங்காயம் முழுசாக வதங்கணுமா எப்படி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க. நம்ம வந்து மறுபடியும் இதை வந்து தாளிச்சு விட்டு கொதிக்க விட போகிறோம். புளியெல்லாம் ஊற்றி கொதிக்க விட்டு அது கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்த பின்னாடி தான் கத்திரிக்காயை போட போகிறோம். ஆனால் ரொம்ப வந்து வணங்க வேண்டாம். ஓகே, இப்போ இது நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாமா? பட்டையெல்லாம் போட்டு. சரி, இதில் வந்து எதுக்காக என்ன காரணம் பட்டை போடுறதுக்கு காரணம் என்னது? வாசம் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. நம்ம புளிக்குழம்பு வந்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, சீக்கிரம் ஜீரணமாக ஆயிரும். ஓகே, அதுக்காக இது. ஓகே, போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூளுங்க இது. சரி, ஓகே. இதுக்கு வந்து நம்ம பொரியலுக்கு போடுறது தாங்க, அது போடுறோம். இது கூட வேற என்ன போட்டு அரைச்சிருக்கீங்களா? ஆமாங்க, இது கூட நம்ம சாம்பார் கறிப்போம் இல்லைங்களா, கடலைப்பருப்பு இந்த மாதிரி நம்ம போட்டு பொரியல் காய்க்கு மட்டும் தனியாக அரைச்சி வச்சிருக்கோம். அந்த குழம்பு தூள் சொல்லுவாங்க அதாங்க. குழம்பு தூள். ஓகே, நீங்கள் வீட்டில் குழம்பு தூள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். போடுங்க. அதான் மிளகாத்தூள் சொல்கிறோம். தனி மிளகாத்தூள் இல்லை, இது தனி மிளகாத்தூள் இல்லைங்க, குழம்பு தூள் தாங்க. சரி, ஓகே. ஏன்னா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அதெல்லாம் தெரியும், கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் வீட்டில் அது வெறும் மிளகாத்தூள் தான் சொல்கிறாங்க. ஆமாங்க. இதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் போட்டுப்போம். ஓகே, இந்தாங்க. இது வந்து நம்ம ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஸோ 50 கிராம், அதாவது மல்லித்தூள் தான் அதிகமாக போடுறீங்க. ஆமாங்க. ஓகே, இங்கே நான் ரீசெண்டாக ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ஒருத்தர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ அந்த மல்லியோட மல்லி இருக்கு பார்த்தீங்களா, முழு மல்லி வேறு, அது நிறைய போட்டாங்க. இங்கே வந்து மல்லித்தூள் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, மஞ்சத்தூள். ஓகே, ஃபைன். இது வந்து ஆற வச்சு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி, ஓகே. அப்புறம் நம்ம கத்திரிக்காயை வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சு. ஓகே, வதக்கிறோம். நம்ம பாருங்க, இதெல்லாம் வணக்கி எடுத்து வச்சு இனிமேல் எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ இது ஆட்டுற பக்கம் எப்படி இருக்கணும்? இப்போ நல்லா நம்ம வெங்காயம் இருந்தாவே அது ஆட்டக்குள்ளே நைஸாக ஆகிடுங்க. வணக்கி வச்சதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன், கத்திரிக்காய் போட்டு வணக்கலாங்களா? ஓகே, ஆட்டங்கல்ல போய் நீங்கள் ஆட்டி எடுத்து. ஆமாங்க, ஆட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். கடலை எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் 4 பொழந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம கடலெண்ணெய் சூடேறணும்னு கத்திரிக்காயை போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் டேரெக்டாக போட்டுருமா? ஆமாங்க. ஓகே. தண்ணியாக இருக்கு நினைக்கிறேன். ஆமாங்க, நல்லா ஆயில் சூடு, கடலெண்ணெய் நல்லா சூடேறணும்னு கத்திரிக்காய். சரி, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அப்போ வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சரிங்க. சின்ன கரண்டியா? ஆமாங்க. ஓகே, இப்போ இந்த கத்திரிக்காய் வதக்கிற பக்கம் எப்படி இருக்கணும்? இப்போ நல்லா வணங்கி பார்த்தீங்கன்னா ஆயிலோட ஒரு மாதிரி கொலன்னு நல்லா வதங்கணுமா? அப்போ தான் கத்திரிக்காய் நம்ம எண்ணெயில் அந்த எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, அப்போ கத்திரிக்காய் ஒரு 80% குக் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஆமாங்க. சரி, ஓகே. அப்போ எனக்கு கத்திரிக்காய் வதக்கிட்டு காமிக்கிறீங்களா? பார்க்கலாம். ஓகே, முதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணுறது, 2வது ஸ்டெப்பு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. 3வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் அதில் போட்டு வதக்குறோம். இது வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வரும். அதுக்கப்புறம் அந்த கிரேவியோட போடும்போது அந்த டேஸ்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்போ குக் பண்ணிட்டு காமிங்க. சரி, ஓகே. பாருங்க, கத்திரிக்காயோட கலரே மாறி போச்சு நல்லா. கத்திரிக்காய் கிட்ட ஒரு 5-6 நிமிஷமாக வந்து நல்லா வதக்கியிருக்கோம். வதக்கி முடிச்சு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கலர் நல்லா மாறி வந்திருக்கு. வெந்திருக்குமா இது? அந்த பக்குவத்தை காமிக்கிறீங்களா? ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்து நல்லா வந்து சூடாக இருக்குது.
வெந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம்னா குழக்கொழன்னு போயிடும். சரி, நம்ம மாற்றிடலாமா அதை? மாற்றிடலாம். ஓகே. ஓகே, இது கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் ஓவரா வேக விட்டா வந்து மசிஞ்சிரும் இல்லை? ஆமாங்க. அப்போ நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா இதில் தொக்கு மாதிரி ஆயிடும். தொக்கு மாதிரி தான், அதுதான். ஸோ வீட்டில் பண்ணும்போது இந்த கத்திரிக்காய் ப்ராப்பராக இந்த பக்குவத்தில் குக் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே ஆயில் கொஞ்சம் இருக்கு. சரி, கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த தாளிச்சு கத்திரிக்காய் குழம்பு கூட்ட போகிறோம். சரி, ஓகே. நான் ஊற்றவா? எவ்வளோ ஊற்றலாம்? ஊற்றுங்க, சொல்கிறேன். போதுங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போடலாமா? எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்தாங்க. ஓகே, இப்போ கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வருது. இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இந்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ரைஸ் வச்சு அன்றைக்கி சாப்பிட போகிறோம்னா அதை மீதி ஆச்சிங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிற அன்றைக்கி அந்த சாப்பாடு பத்தாமல் போயிடுங்க. பசங்க 2 பேரும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ அந்தளவுக்கு டேஸ்டான ஒரு ரெசிபி. ஆமாங்க. சரி, ஓகே. நீங்கள் போடலாமா? போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடணுமா? எவ்வளோ போடலாம்? அது அப்படியே போட்டுருங்க. போட்டுருமா? ஓகே. வரமிளகா இந்தாங்க. வரமிளகா இப்போ அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். சரி, ஓகே. தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுருக்கோம். ஆமாங்க. தக்காளி நல்லா வணங்கி. ஸோ எப்பவுமே வந்து குழம்பு பண்ணும்போது நீங்கள் இது மாதிரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு இதுமாதிரி தாளிச்சு விட்டு தான் போடுறது. ஆமாங்க. ஆமாங்க. ஓகே. இந்த மாதிரி சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி நாங்கள் மசாலா ரெடி பண்ணிவிட்டு தாளிச்சு விட்டு தான் போடுவோங்க. சரி, ஓகே. டன். இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஊற்றி புளி போட்டுக்கலாம். புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. மசாலா நம்ம இப்போ செக்கில் ஆட்டிட்டு வந்தோம் இல்லைங்களா? ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி வந்து இது போட்டலாமா? அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. இன்னும் வதங்கணுமா? ஆமாங்க. ஓகே. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி, வதக்கிட்டு காமிங்க. இப்போ ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ அடுத்து உப்பு போட்டுக்கலாம். சரி, ஓகே. உப்பு போடலாமா? இந்தாங்க. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் எடுத்து புளியா? ஆமாங்க. சரி, ஓகே. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கிட்டோம்னா அடுத்து மசாலா போட்டுக்கலாம். சரி, போட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஓகே. இப்போ கத்திரிக்காய் தண்ணி தேவைப்படுமா? ஆமாம். இந்தாங்க. கையில் கூட எடுத்துக்கலாம். அதான் வசதியாக இருக்கும் உங்களுக்கு. இந்தாங்க. போதுமா? அப்போ இதெல்லாம் போட்டிருக்கோம். இது திருப்பி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் போகிற ஸ்டேஜ்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு சிக்கன் நல்லா கொதிச்சு அந்த நுரையோடு வருது. ஆமாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சொல்லும்போது நெடுவில் அந்த கத்திரிக்காய் ஒட்டின மாதிரி தொக்கு மாதிரி தருவாங்க. அந்த மாதிரி இருக்குமா? எப்படி இது? இல்லை, கொஞ்சம் தண்ணியாட்டம் தான். அப்படி அதான் கேட்டேன். சாதத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கிரேவி நல்லா கொதிச்சு இப்படி வருது பாருங்கள். இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம். போட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் மீதி உள்ள அந்த பக்குவம் அந்த 20% வெந்த பிறகு நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியதான். சரி, இது மிக்ஸ் பண்ணலாமா? எப்படி அப்படி எப்படி சொல்கிறீங்க? அப்படியே அசாம கிடையாது. அசாமனா மெதுவா அசையாமல் கத்திரிக்காய் கிண்டணுமா? சரி, ஓகே. சரி, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் இந்த மாதிரி? அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் கொதிக்கணும். காம்போடு இருக்கிற இடத்துல கொஞ்சம் வெந்தா ரெடி ஆயிடும். ஓகே. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நிறைய பேர் நிறைய தூரம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கொங்கு பெல்ட் ஸ்டைலில் பண்ணுற இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுவும் ஈரோடு மக்கள் பண்ணுறது, இவங்க வீட்டில் பண்ணுற அந்த ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? வேகிட்டு பார்க்கலாம்.
நல்லா கொதிச்சு வருது. ஆமாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோல்லாம் நல்லா சுருங்கி வந்திருக்கா கத்திரிக்காயில. முழுசா அந்த கத்திரிக்காய் வந்து வெயிட்லெஸ் ஆயிடுச்சு. அப்படியே அந்த குழம்பு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் அப்படியே முழுசா அப்படியே தெரியுது, அப்படியே சுற்றி வருது. வெரி குட் வெரி குட், சூப்பர், நைஸ். சாப்பிடுவாமா? இன்னும் கொதிக்கணுமா? எப்படி சாப்பிடலாமா? இல்ல சாப்பிடலாம், ரெடி ஆயிடுச்சு. ரெடி இப்படிதான் இருக்கணும். பாருங்க வெந்த உடனே அது மேல மிதக்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா? ரெடி ஆயிடுச்சு. ஓ, அப்படி வெந்து அந்த கத்திரிக்காய் வந்து வெயிட்லெஸ் மாதிரி அப்படி மேலே வந்தாவே ரெடினா ரெடி. நான் டேஸ்ட் பண்ணுறேன். இங்கே சாதமும் இலை போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வைங்கக்கா. குழம்பு திக்காயிடுச்சுக்கா கொஞ்சம். இன்னும் சூடு ஆறாது, இன்னும் திக்காவும் நினைக்கிறேன். ரைட்டா? இந்த கத்திரிக்காய் பாருங்க நல்லா சுருங்கி நல்லா இதாக இருக்கு. இது வந்து நல்லா மசிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் முழுசா இருக்கு. அது வணக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது சின்னது பெருசு இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி மாறும். சாப்பிட போகலாமா? பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. அந்த புளியோட டேஸ்ட் தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மைலான ஒரு காரம், ஒரு ஸ்மூத்தான கிரேவி. நீங்கள் வந்து இப்போ கத்திரிக்காயோட சாப்பிட்டு பாருங்க. கத்திரிக்காயில் அந்த மேலே இருக்க தோல் மட்டும் தான் தெரியுது. அந்த உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்து பஞ்சு போல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். இன்னும் சூடாக நிறைய சாப்பிடலாம். ரொம்ப நன்றிக்கா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெசிபி. ரொம்ப திக்காக நல்லா இருக்குமா? இல்லை, எந்த மாதிரி தான் பிசைஞ்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும். வெரி குட்க்கா, சூப்பர். ஃபஸ்ட் டைம் வந்து ரெசிபி பண்ணீங்க. எடுத்த உடனே அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் சொல்லுவாங்கள்ல 6-6ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. வெரி குட், தேங்க்யூ. நான் தான் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இல்லைங்க, நீங்கள் வந்து வீடியோ எடுக்குது, நாங்கள் தான் பெரிய நன்றி சொல்லணும். இல்லை, உங்ககிட்ட ஒரு 2 ரெசிபி பண்ணிட்டு போகலாம் தான் நினச்சோம். ஆனால் நிறைய ரெசிபி கிட்ட ஒரு 20 ரெசிபி பண்ணிட்டோம். அம்மாவோட அனுபவத்தில் கிடைக்கிற ரெசிபிகள் ஏகப்பட்ட ரெசிபி. இதுவே அம்மா சொல்லி கொடுத்ததுங்க. அம்மாவோட அனுபவம் தான் நாங்களே கற்றுட்டு இருக்கோம். ரொம்ப நைஸ். என் நம்பர் தெரியுங்களா? மாந்தோட்டத்து விருந்துக்கு வந்தீங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க. மாந்தோட்டத்து விருந்துங்க, கோமதி வேல்முருகன், 9942518882ங்க. இவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஏன் கேட்டுன்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா தான் எங்களுக்கு உற்சாகம் வரும். அப்போ தான் வந்து நம்ம இன்னும் 2 ரெசிபி பண்ணலாம், இங்கே ரைட்டாக பண்ணியிருக்கோம், இங்கே தப்பாக பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய வரும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ரியலி வெரி குட் ரெசிபி. அதே டைமில் இவங்க கடைக்கு வந்தாலும் நீங்கள் சாப்பிட்லாம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.